Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி French toast ரெசிபி. இது பண்றதுக்கு ஒரு 5 minutes கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு டெலிஷியஸ் ரெசிபி தான். இது பிரேக்ஃபாஸ்ட் அல்லது நம்ம ஸ்நாக்ஸா கூட இது சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 பெரிய எக் எடுத்துர்க்கேன். இப்போ இதோட 1/4 கப் பால் சேர்த்து கொடுக்கலாம். இது ரா மில்க் தான். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சின்னமன் பவுடர். இதை ஆட் பண்ணால் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். விரும்பினா ஆட் பண்ணால் போதும். சின்னமன் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இதை ஆட் பண்ண வேண்டாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சுகர் உங்களுக்கு அதிகமாக தேவை இருந்தால் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஹனியோட சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சுகரே போதுமானது. இப்போ இது சேர்த்துட்டு இந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு விஸ்க் அல்லது ஃபோர்க் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த எக் மிக்சர் யூஸ் பண்ணி ஒரு 6 அல்லது 7 ஸ்லைஸ் பிரெட் நம்ம டோஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் அல்லது கீ ஆட் பண்ணலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இது மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸ் இந்த எக் மிக்சரில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது அதிக நேரம் சோக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்கில் ஜஸ்ட்டு டிப் பண்ணி இமீடியட்டாக நம்ம எடுத்து பேனில் சேர்த்துடலாம். இது குக் ஆகிறதுக்கு அதிகமான டைம் எடுக்காது. ஒன் சைடு குக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸ் அல்லது 45 செகண்ட்ஸ்லேயே இது ரெடி ஆயிரும். இப்போ ஆஃப்டர் 50 செகண்ட்ஸ் நம்ம இதை ஃப்ளிப் பண்ணி நெக்ஸ்ட் சைடு குக் பண்ணிடலாம். இது பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது குக் பண்ணால் போதும். இது நெக்ஸ்ட் சைடு குக் ஆகிறதும் ஒரு 30 செகண்ட்ஸ் போதுமானது. 30 செகண்ட்ஸ்லேயே இது ரெடி ஆயிரும். இப்போ டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி. இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பட்டர் எக் அப்போ அந்த ப்ரெட்டோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது மேலே நான் கொஞ்சம் ஹனி ட்ரிஸில் பண்ணி விடுறேன். இந்த ஹனியோடு சேர்ந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு டெலிஷியஸான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட மனாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.